இந்த 14வது நாள் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் ஒன்று கூட நாம் ஒருமித்து வருவதற்கு தேவன் நமக்கு சகல விதமான அனுகூலங்களையும் கட்டளையிட்டு இந்த நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய சந்திப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள இந்த அதிகாலை நேரத்திலே நாம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அதிகாலை பொழுது நாம் அவரை தேடும் போதெல்லாம் நமக்கு தென்படுகிறவரும் நம்முடைய சத்தம் கேட்கிறவரும் நம்மோடு கூட பேசுகிற நல்ல தகப்பனுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 நன்றி 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. நன்றி இயேசுப்பா. இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளையும் காண எங்களுக்கு கிருபை தந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆயுசு நாட்களோடு ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி இசையா. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் புகழும் சோத்திரமும்
தூயவர் உமக்கன்றோ ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே வழிகாட்டும் தெய்வம் வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே ஏற்றும் தெய்வமே இந்த நாளிலும் எங்களை வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே எப்போதும் இருக்கின்ற எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை ஆராதனை உம்மை உயர்த்துகிறோம் ஆராதனை இயேசு ராஜா எங்கள் தெய்வமே ஆராதனை என் நண்பர் என் நண்பர் இயேசுவே என் நண்பர் இயேசுவுக்கே உம் வல்ல செயல்கள் உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ உம்முடைய வல்ல செயல்கள் உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ உம் தூய வழிகள் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ கரங்களை உயர்த்தி ஆராதனை இந்த காலை நேரத்திலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதனை இயேசுவே ஆராதனை எங்கள் ஆவியானவரே பரிசுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுக்கே இயேசுவுக்கே என்
ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்தில் உம்முடைய திரு சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நன்றியால் துதி பாடுவோம். நம் இயேசுவை நாவாலே என்று பாடும். இந்த காலை நேரத்திலே தேவனை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே. வல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். கரங்களை தட்டி வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உள்ளவர். நன்றியால், நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே பாடு. நன்றியால், நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால், நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே பாடு. வல்லவர், நல்லவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால், நன்றியால் பாடு நம் இயேசுவை நாவாலே பாடு. நன்றியால் துதி பாடு இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால், நன்றியால் பாடு நம் இயேசுவை நாவாலே பாடு. நல்லவர், நல்லவர், அவர் போதுமானவர், வார்த்தை உண்மையுள்ள தெய்வம். அவர் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவர், போதுமானவராயிருக்கிறார். வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால், நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே பாடு. நன்றியால் துதிப்பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால், நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே பாடு. வல்லவர் நல்லவர் நல்லவர் போதுமானவர் உண்மையுள்ளவர் இயேசுவே நீ நல்லவர் வார்த்தையில் நன்றியால் நன்றியால் பாடு நம் இயேசுவை நாவாலே பாடு. நன்றியால் நன்றியால் பாடு நம் இயேசுவை நாவாலி என்று பாடு. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை உள்ளது. இந்த காலை நேரத்திலே சொல்லுவோம் அவர் கிருபை அவர் வல்லவர் அவர் கிருபை தேவ கிருபை கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பெரிப்போம் அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றால் பெரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் நம்முடைய பாதைகளில் அவர் முன் சென்றார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே நல்லவர் அவர் கிருபை உள்ளது. எங்களை பாதுகாத்தி ஆத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் கிருபை உள்ளது. இந்த நாள் வரைக்கும் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ அவர் கிருபை உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து வெள்ளம் போல் நிந்தை கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து திட நம்பிக்கை தைரியம் சொல்லுங்க. அவர் கிருபை திட நம்பிக்கை தைரியமும் திட நம்பிக்கை தைரியம் மீந்தாலே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை உள்ளது. அவர் கிருபை உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சொல்லுவோம்
ஸ்தோத்தரிப்போம். இட நம்பிக்கை மீந்தாரே அவர் கிருபை உள்ளதே. இட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை. என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் நல்லவர். அவர் கிருபை உள்ளதே. பாதுகாத்தார் அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே. அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே. உள்ளதே. பாதுகாத்தாரே. நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர். அவர் கிருபை உள்ளதே. அவர் நல்லவர். சொல்லுவோம் அவர் நல்லவர். அவர் நல்லவர். அவர் ஜீசஸ் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஓ அவர் நல்லவர். அவர் கிருபை ஆமென் ஆமென் ஆமென். அவர் நல்லவர். நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர். நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்றும் உள்ளதே. அவர் நல்லவர். அவர் நல்லவர். அவர் கிருபை கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர். நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் உம்முடைய கிருபையினாலதாப்பா நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது. நாங்கள் உயிரோடு இருப்பது. இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை ஆராதிப்பது. எங்களை ஒன்று கூடி வர செய்தது எல்லாமே உம்முடைய கிருபை. எல்லாமே உம்முடைய கிருபை. அந்த மாறாத கிருபை, அந்த விலகாத கிருபை இந்த காலை நேரத்திலும் எங்கள் மேல் அளவில்லாமல் பொழிந்தருளப்படுவதாக. கிருபை 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 அவர்கள் மேலெல்லாம் பரிபூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பரிபூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலிலும் பரிபூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த 14வது நாள் இந்த அதிகாலை நேரத்திலே ஒரு புதிய கிருபையினாலே எங்களை நிரப்புவீராக. ஒரு புதிய கிருபையினாலே மேற்கொள்ளுகிற கிருபை, மேற்கொள்ளுகிற கிருபை, மேற்கொள்ளுகிற கிருபை இந்த காலை நேரத்திலே நீ கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா தோல்விகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா உபத்திரவங்களையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா சவால்களையும், எல்லா தேவைகளையும் மேற்கொள்ளுகிற ஒரு கிருபை. ஓரா பாகதனா கதா ரே பாகதனா கதனா சந்தலா ரிபக பதுடமனா ரியாந்தல கதனா மனா. ஓ ஜீசஸ் கிருபை. எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம்
எனக்கு உதவி செய்த கிருபை ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே மாறாத நல்ல மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை சூழ்ந்து கொண்ட கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே உணர்ந்து சொல்லுவோம். அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அனுபவித்தவர்களாய் கிருபையே நாம் போகும்போதும் வரும்போதும் நம்மை பாதுகாத்த கிருபை, நமக்கானவைகளை பார்த்து கொண்ட கிருபை, கிருபையே நம்மை போதித்த நம்மை போஷித்த கிருபை, நல்ல கிருபையே நம்மை பலப்படுத்தின கிருபை, நம்மை சுகமாக்கின கிருபை, சமாதானமாய் தங்க பண்ணின அவருடைய கிருபை, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, மாறாத உம்முடைய கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம் கிருபை எங்களை விட்டு மாறவில்லை. உங்க கிருபை எங்களை விட்டு மாறவில்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் உம்முடைய புதிய கிருபைகளை தந்து எங்களை நடத்துகிறீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நித்தம் நித்தம் புதியவைகளாய் இருக்கக்கூடிய உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு ஏராளமாக தாராளமாக தந்து
எங்களை மகிழ்ச்சியாக்கும். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் இந்த நல்ல காலை நேரத்திலே மீண்டுமாய் நம் நடுவில் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த விசேஷித்த காலை ஆராதனையின் 14வது நாள் இந்த காலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் நேரலையின் மூலமாக எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற சபையின் பிள்ளைகள், எங்களை நேசிக்கிற பல தேவ பிள்ளைகள் பல இடங்களிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை நிச்சயம் சந்திப்பார். ஆமென். தேவனுடைய நிச்சயித்த சந்திப்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கும்படியான நாட்களை தேவன் முன்குறித்தார். இந்த நாட்களை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்கள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். தேவன் நிச்சயமாய் நம்மை சந்திக்கிறவர். தேவனுடைய சந்திப்பை பெற்றுக்கொண்ட இன்னும் ஒரு அனுபவத்தை தான் நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்க முடிகிறது. அன்றைய தினமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த 3வது நாள், அந்த நாளின் அன்றைய தினமே 2 பேர் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போகிறார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு வர்த்தமானங்களை பேசிக்கொண்டே போகிறார்கள். நாம் போகும்போது என்ன பேசிட்டே போவோம்? என்ன பேசாமல் போவீங்களோ? சரி, பரவாயில்ல. பேசிக்கொண்டு போகிறவர்களை ஆண்டவர் சந்திக்கிறார். எம்மாவு சீஷர்களை சந்தித்தார். ஆமென். இந்த 2 பேரும் நடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள், 2 பேரும் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போகிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கவனிக்கும்போது அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அவர்கள் ஒருவருக்கொருவர் சம்பாஷித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உற்று நோக்கும்போது ஒரு நம்பிக்கை இழந்தவர்களாய் அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அதை அவருடைய வாயிலிருந்தே அவர்கள் சொல்ல நாம் கேட்கலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அவரை நம்பியிருந்தோம், நாங்கள் அவரை
நம்பியிருந்தோம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார், 21வது வசனம், என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் இவைகளெல்லாம் சம்பவித்து 3 நாட்களாகிவிட்டது. நம்பிக்கையற்றவர்களாய் நம்பிக்கை இழந்து இனி எந்த ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாது என்று சொல்லி தூரம் போகிற ஒரு சீஷர் கூட்டத்தை தேவன் சந்தித்தார். இந்த காலை நேரத்திலே எம்மாவு சீஷர்களை சந்தித்த தேவன் அது நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த அதிசயத்தக்க மாற்றங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த தேவன் நம்மையும் சந்திப்பார். அல்லேலூயா. முதலாவது நடந்த ஒரு காரியம், தேவனுடைய சந்திப்பை பெற்ற இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 31வது வசனம் வாசிங்க. கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். அப்போ மறைக்கப்பட்டிருந்த கண்கள் திறந்தது. ஆமென். தேவனுடைய சந்திப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் போது, அல்லாவிட்டால் ஏன் தேவனுடைய சந்திப்பு நமக்கு அவசியம், எதற்காக தேவன் ஜனங்களை சந்திக்க வேண்டும், எதற்காக தேவன் நம்முடைய பிள்ளைகளை சந்திக்க வேண்டும், எதற்காக தேவன் தேசத்தின் ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் ஜனங்களுடைய மனக்கண்களை என்ன செய்து வைத்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். சத்தியம் எதுவென்று தெரிந்தும் அதை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார், சந்தித்து அவர்களோடு கூட நடந்து போகிறார். நடந்து போகும்போது தன்னோடு கூட நடந்து வருகிறவர் யார் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு காரியங்களை எல்லாம் அவரிடத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இயேசுவை கொலை செய்ததை இயேசுவிடத்திலேயே சொன்ன அதிமேதாவிகள் இவர்கள். காரணம், அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. வரணும்னு ஆசை பாஸ்டர், ஆண்டவருக்குள்ள வளரணும்னு ஆசை, எல்லாத்தையும் விட்டு வந்துடணும்னு ஆசை, இனி உள்ள காலங்களில் தேவனுக்காய் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த வழிகளை கண்டுகொள்ள முடியாதபடி கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். சத்தியத்துக்கு நேராய் வர முடியாதபடி, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க விடாதபடிக்கு, தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை காணக்கூடாதபடிக்கு அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சந்திப்பு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? மறைக்கப்பட்டிருந்த கண்களை திறந்தார். அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சந்திப்புக்கு பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த காலை நேரத்திலே நம்முடைய பட்டணங்களில், நம்முடைய கிராமங்களில், நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய தேசத்தை சார்ந்த அநேகருடைய கண்கள் இன்றைக்கு குருடாக்கப்பட்டு மறைக்கப்பட்டு, ஆமென், தங்களுக்கு முன்பாக இருக்கிற ரட்சிப்பு, தங்களுக்கு முன்பாக இருக்கிற பரலோகம், தங்களுக்கு முன்பாக இருக்கிற அவருடைய பரிசுத்த ஜீவியங்கள், இவைகள் எல்லாம் காணக்கூடாதபடிக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதே. அந்த கண்களை திறக்கும்படியாய் தேவனுடைய சந்திப்பு நம்முடைய தேசத்துக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, காதுகள் திறந்திருக்கிறது, சொல்லுகிறதையெல்லாம் கேட்கிறார்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் பாஸ்டர், ஆனாலும் அந்த பாரம்பரிய கட்டுக்குள்ளிருந்து, அந்த பாவ கட்டுகளுக்குள்ளிருந்து, அந்த பிசாசினுடைய பிடிகளிலிருந்து தாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிற மாயான அந்த சத்தியத்தை அவர்கள் விட்டு வருவதற்கு அவருடைய கண்கள் இன்னும் தெளிவடையாதபடிக்கு குருடாக்கப்பட்டிருக்கிறதே. இந்த குருடாக்கப்பட்ட கண்கள், இந்த மறைக்கப்பட்ட கண்கள் மீண்டும் திறக்கப்படுவதற்கு தேவனுடைய சந்திப்பு அவசியம். ஆமென். அப்போ தேவனுடைய சந்திப்பு இந்த எம்மாவு சீஷனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது என்ன? மறைக்கப்பட்டிருந்த அவருடைய கண்கள் திறந்தது. மறைக்கப்பட்டிருந்த அவருடைய கண்கள் திறந்தது. ரெண்டாவது தேவனுடைய சந்திப்பு இந்த எம்மாவு சீஷனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த மாற்றம் என்ன? அதே 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் கேட்டார். இரண்டாவது, மாறிப்போயிருந்த அவர்களின் முகம், மாறிப்போயிருந்த அவருடைய முகம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், சந்தோஷப்பட வேண்டிய அந்த ஜனம் அதை அறியாதபடியினால், அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தபடியினால், இப்போ அவர்கள் முகம் என்னவாய் மாறுகிறது? துக்க முகமாய் மாறுகிறது. துக்க முகமாய் மாறுகிறது. அவர்களுடைய முகம் முற்றிலுமாய் மாறி இருக்கிறது. தேவாலயத்திலே அன்னாள் வருகிறாள், தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிறாள். அவள் துக்கம் நிறைந்தவளாய், மனக்கிலேசம் நிறைந்தவளாய் இருக்கிறாள். அங்கே தேவனுடைய சந்திப்பு அவளுக்கு நிகழ்கிறது. அந்த சந்திப்புக்கு பிறகு வெளியே வருகிறாள். வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆமென். மாறிப்போயிருந்த முகம் மலர்ந்தது. ஆமென். ஆண்டவர் இருக்கும் பட்சத்தில், இருக்கும் வரைக்கும், அவர்களோடு நடக்கும் வரைக்கும் அவருடைய முகத்தில் ஒரு நாள் கூட துக்கம் இல்லை. காரணம், ஆண்டவர் மணவாளனின் அருகில் இருக்கிறார். இப்பொழுது அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார், அடக்கம் செய்யப்பட்டு விட்டார், அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த செய்திகள் இன்னும் அவருக்கு வந்து சேரவில்லை. எனவே அவருடைய முகம் இன்னும் மாற்றப்படாமலே இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்கமுகமாய் வழி நடக்கிறீர்களே, ஏன் துக்கமுகமாய் இருக்க வேண்டும்? நம்முடைய துக்க முகத்தை தேவன் விரும்புகிறது இல்லை. நம்முடைய முகம் துக்கமாயிருக்கிறதை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறதில்லை. ஆனால் இந்த சீஷருடைய முகம் மாறி போயிருந்தது, துக்க முகமாய் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய சந்திப்பு என்ன செய்தது தெரியுமா? அவருடைய துக்க முகத்தை மாற்றினது. மாறி போயிருந்த முகம் மலர்ந்தது. ஆமென். மறைக்கப்பட்டிருந்த கண்கள் திறந்தது. இரண்டாவது, மாறி போயிருந்த முகம் மலர்ந்தது. நம்முடைய முகம் மலர வேண்டும் என்றால் தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். வருஷந்தோறும் ஆலயத்தை சந்திக்கிறதினால் அன்னாளுடைய முகம் மாறவில்லை. வருஷந்தோறும் ஆலயத்தை கண்டு அந்த பண்டிகையிலே கலந்து கொண்டதினால் அன்னாளுடைய துக்கமுகம் மாறவில்லை. என்றைக்கு அவள் தேவனை சந்தித்தாளோ, தேவ சமூகத்தில் போய் தேவனை சந்தித்தாளோ, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டாளோ, அன்றைக்கு தான் அவளுடைய முகம் மாறினது. ஆமென்.
அப்போ ஒன்று, மறைக்கப்பட்டிருந்த கண்கள் திறந்தது. இரண்டாவது, மாறிப்போயிருந்த முகம் மலர்ந்தது. மூன்றாவது பாருங்கள், தேவனுடைய சந்திப்பு இந்த சீஷருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்த மூன்றாவது மாற்றம். 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் மந்தமாக்கப்பட்டிருந்த இருதயம். 32வது வசனத்தை வாசிங்க. வழியிலே நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? மந்தமாக்கப்பட்டிருந்த இருதயம் இப்போ கொழுந்து விட்டு எரிகிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. சில நேரங்களில் நம்முடைய இருதயம் மந்தமாகி போய்விடுகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த எச்சரிப்புகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை எல்லாம் ஆமென் சில நேரங்களிலே உணர்ந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, விசுவாசிப்பதற்கு இடம் கொடாதபடிக்கு நம்முடைய இருதயம் என்னவாய் மாறிவிடுகிறது? மந்த இருதயமாய் மாறிவிடுகிறது. அக்கா, கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார்ல, செய்வார், விசுவாசிங்க. ஆமாம், மந்த இருதயம். சொன்னதெல்லாம் நடந்துட்டோம், சொன்னதெல்லாம் நடந்துட்டோம். சொன்னதெல்லாம் நடக்கலைன்னா பிரச்சனை அவர்கிட்ட அல்ல, பிரச்சனை நம்மக்கிட்ட. 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள், ஏறக்குறைய 32 லட்சம் பேர் என்று கணக்கிடுகிறார்கள். இருந்துட்டு போகட்டும், உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 20 லட்சம் பொதுவா. ஒருத்தனுக்கல்ல வாக்கு தத்தம், 20 லட்சம் பேருக்கும் வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற கானான். போனது எத்தனை பேர்? போனது எத்தனை பேர்? 20 லட்சத்தில் எத்தனை பேர் போனானுங்க? 2 பேர். எத்தனை சதவீதம்னு வீட்டில் போய் கணக்கு பாருங்கள். 0.000. காரணம் யார்? கர்த்தரா? இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசியாதபடினால் அவர்களில் சிலரை வழியிலேயே அழித்து போட்டார். மந்த இருதயம். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கானானை தருவேன். கானான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும்போது இறைச்சியும் கொம்மட்டி காயம்தான் இவங்க முன்னாடி வந்து நினைச்சு. கானானை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்க, இவர்கள் இருதயம் முழுவதும் எகிப்தையே சிந்தித்து கொண்டிருக்கிறது. எகிப்தில் இருந்திருந்தா இந்நேரம் மச்சானும் நானும் எப்படி இருந்திருப்போம்? எகிப்தில் இருந்திருந்தா இந்நேரம் அவள் வரும் சமயம் எப்படி இருந்திருப்போம்? மந்த இருதயம். பக்கத்தில் சொல்லுங்க, மந்த இருதயமா இருக்காதீங்க. சார், இதுவரைக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்காத விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் காட்டி, நான் உனக்கு அதை தருவேன், இதையெல்லாம் விற்று அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல இருதயம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? இதெல்லாத்தையும் விட்டுட்டு அதுதானே பிடித்துக்கொள்ளும். அப்படி தானா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாழா போன ஜனம். ஒரு தேசத்துக்கு ஈடாய்
ஒரு இறைச்சியை கொண்டு வைக்கிறான். ஒரு தேசத்துக்கு ஈடாய் கொம்மட்டிக்காயை கொண்டு வைக்கிறான். ஒரு தேசத்துக்கு ஈடாய் எகிப்தில் பூண்டு போட்ட ரசம் நல்லா இருக்கும். பாருங்க, அநித்தியமானவைகளுக்காக நித்தியமானவைகளை ஒதுக்கி தள்ளுகிற ஒரு கூட்டம், மந்த இருதயம். இப்போ வாழ்ந்தா போதும், இப்போ கிடைச்சா போதும், இப்போ நடந்தா போதும், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அது போதும். ஆண்டவர் ஒரு 1000 காலத்திற்கான திட்டம் போடும்போது, ஆண்டவர் ஒரு தொலைதூர தரிசனத்தை கொடுக்கும்போது, இப்போ ப்ரெசண்ட் உடனே உலகத்தில் இருந்த அறிஞர்கள் வருவார்கள். அறிஞர்கள் அதிமேதாவிகள் எழும்பி சொல்வார்கள், பரலோகம் என்றெல்லாம் ஒன்றில்லை, இங்கே நன்றாக இருந்தால் பரலோகம், கஷ்டப்பட்டால் நரகம், கஷ்டப்பட்டால் நரகம். இன்னைக்கு வாழ்கிறோமா? இருதயம். ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, விசுவாசிக்கிறதற்கு மந்த இருதயம். சொன்ன யாவை விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொன்ன யாவை விசுவாசிக்கணும். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வேதத்திலே அவரை குறித்து என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் ஒரு வள்ளியோ புள்ளியோ மாறாமல் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜ்யங்களுக்குள் என்ன நடக்க வேண்டும்? அமெரிக்கா எப்படி இருக்கும்? ரஷ்யா எப்படி இருக்கும்? இஸ்ரேல் எப்படி இருக்கும்? ஐரோப்பிய யூனியன்கள் எப்படி இருக்கும்? இந்தியா எப்படி இருக்கும்? உலக தலைவர்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு உட்படுவார்கள்? கடைசி காலத்தில் மனுஷனுடைய மூளை எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்? எல்லாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டது. ஒரு வள்ளியோ புள்ளியோ மாறாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதும் நடக்கும். உங்களுக்கும் எனக்கும் சொன்னது நடக்கும். ஆமென். விசுவாசியாமல் போனது நிமித்தம் அழிந்து போனார்கள். கேட்டுக்காண்டவர் ஒப்பு கொடுத்தார். கேட்டுக்காண்டவர் ஒப்பு கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, நிருபத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் வாக்கு தத்தத்துக்கு அந்நியராய் போனார்கள். வாக்கு தத்தம் இருந்துச்சு, ஆனால் வாக்கு தத்தத்துக்கு என்னவோ மாட்டாங்க, அந்நியராக போயிட்டாங்க. சார், அந்த வேலை எனக்கு கிடைப்பதற்கான எல்லா தகுதியும் எனக்கு இருந்தது. செலெக்ஷனுக்கு போனேன், ஆனால் ரிட்டனில் என்ன செஞ்சிட்டேன்? ஃபெயில் ஆகிட்டேன். ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் என்னுடைய சர்டிஃபிகேட், என்னுடைய கோர்ஸ் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த வேலை எனக்கு கிடைப்பதற்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்கிறது. ஆனால் என் சரீரத்தில், என் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நான் தோத்துட்டேன், மெடிக்கலில் தோத்துட்டேன், ரிட்டனில் தோத்துட்டேன். வாக்கு தத்தத்துக்கு அந்நியராகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சந்திப்பு ஒன்று மறைக்கப்பட்டிருந்த கண்களை திறக்கும், 2வது மாறிப்போயிருந்த முகத்தை மலர பண்ணும், 3வது மந்தமாக்கப்பட்டிருந்த இருதயங்கள் மாறினது. இப்போது அவங்க சொல்கிறாங்க, அவர் நம்ம கூட பேசும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது? குளிர்ந்து விட்டு எரியவில்லையா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது இருதயம் என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு எரியணும். கொழுந்து விட்டு எரியணும். பேசு, சொல். உன் வேலை பிரசங்கம் பண்ணுறது. உனக்கு என்ன வேலை? விடிய உட்காந்து பைபிளை வாசித்து புதுசாக பிரசங்கத்தை கொண்டு வந்து நீ கொட்டுவ, கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னு வைங்களேன், இதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு. இதுக்கெல்லாம் என்ன உண்டு? ஒரு பிரசங்கம் வருது அப்படின்னா சும்மா ஒன்றும் வராது, அதுக்கு மெனக்கெடுதல் உண்டு. ஆவியானவர் ரெடி போடணும், வெளிப்பாடுகளை தரணும். பேசிக்கிட்டே இருந்தாலும் பேசு, அண்ணா குடிக்காத, அக்கா குடிக்காத, அக்கா குடிக்காத, அது சொல்ல வேண்டியிருக்குது. போன வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் உள்ள அக்கா சொன்னாங்க, பாஸ்டர், எங்கள் மாமியார் டெய்லி ஒரு கோட்டர் அடிக்கிறாங்க. அத்தாடி நடிக்கிறாங்க. அதனால 2 பேரும் சேர்த்தே சொல்லுவோம், அக்கா குடிக்காத, அண்ணா குடிக்காத, பாட்டி குடிக்காத, தாத்தா குடிக்காத அப்படின்னு சொன்னால்
45 வயசான சகோதரன் 65 வயசான கிழவன் மாதிரி உட்காந்துருக்கிறேன் என் பக்கத்தில். நான் கேட்குறேன், அண்ணா உனக்கு என்ன வயசு? 45. எனக்கு 42 வயசு. 45 வயசில் 65 வயசு மாதிரி இருக்கிறியே, பச்சை பிள்ளைங்களை வச்சிட்ருக்கிறியே, இப்படி குடிச்சு எல்லாம் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு பார்ப்போம். என்ன இருதயம்? மந்த இருதயம். இதை செய்யாத, இதை பண்ணாத, இந்த காரியத்தில் ஈடுபடாத. வாழ்க்கை தவறிச்சு, ஒன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா மிஸ் ஆனதுதான். ஒரு தடவை பட்டதுன்னா பட்டதுதான். திரும்பி எழுந்துடலாம், திரும்பி வந்துடலான்னு உள்ள வாய்ப்புகள் சில நேரத்தில் மறுக்கப்பட்டுரும். நமக்கு தெரியாது. உடனே வசனம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். நீ விழுறது 8வது தடவைடா. நீ விழுந்ததே என்ன மறந்துட்ட. ஒரு கவுண்டிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீ கவுண்ட் பண்ணிட்டே இருப்ப. இது 2வது தடவை தான் விழுந்திருக்கிறேன், இது 3வது தடவை தான் விழுந்திருக்கிறேன். இடையில ஒரு விழுந்ததை நீ மறந்துட்டேன்னு வை, எண்ணிக்கை என்ன செஞ்சிடும்? மிஸ் ஆயிரும். மிஸ் ஆயிட்டா சிம்சோனை போல தான், எப்பொழுதும் எழும்புவதை போல நான் என்ன செய்வேன்? எழும்புவேன்னு சொல்லி எழும்ப முயற்சித்தான். அந்தோ பரிதாபம், தெளிலாளின் மடியிலே மடிந்து போனான். மாவீரன் மாவரைத்து கொண்டிருக்கிறான். மந்த இருதயம். என்னதான் சொல்லுங்க, என்னதான் வசனத்தை பேசுங்க, என்னதான் சத்தியத்தை சொல்லுங்க, அவங்க ஒரு ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டில் தான் வி ஸ்டாண்ட் வித் ஜேனா ஜே தான். எவ்வளவு வசனங்கள், எவ்வளவு சத்தியங்கள் வேதத்தில் என்னெல்லாம் தெளிவாக ஆவியானவர் விளக்கத்தை கொடுத்திருந்தாலும், ஆமேன், சில விளங்காதவங்களுக்கு அது விளங்காது. இப்போ இந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, அவர்கள் நமக்கு வேத வசனங்களை விளங்க பண்ணின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? மந்த மக்கப்பட்டிருந்த இருதயங்கள் மாறினது ஒரு சந்திப்பினால். மறைக்கப்பட்டிருந்த கண்கள் திறந்தது, மாறி போயிருந்த முகம் மலர்ந்தது. 3வது, மந்தமாக்கப்பட்டிருந்த இருதயங்கள் மாறினது. 4வது, லூக்கா 24:13 வாசியுங்கள். அன்றைய தினமே 33வது வசனம் வாசிங்க. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஆமென். மாறுபாடான வழி சரியானது. 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், எருசலேமிலிருந்து எங்கே போகிறாங்க? எம்மாவுக்கு போகிறாங்க. 33ல் எம்மாவில் இருந்து எங்கே போகிறாங்க? எருசலேமுக்கு போகிறாங்க. அன்றைய தினமே எருசலேமை விட்டு எம்மாவுக்கு வந்தவர்கள் தேவ சந்திப்பை பெற்ற அந்நேரமே எம்மாவை விட்டு எருசலேமுக்கு போகிறார்கள். மாறுபாடான அவர்கள் வழி சரியானது, மாறினது. எருசலேமை விட்டு வேறு எங்கும் போகாதே. எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு போனான். இங்கே எருசலேமிலிருந்து ஒருவன் 2 பேர் எம்மாவுக்கு போகிறார்கள். எருசலேம் தேவனுடைய நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம், தேவனால் பாதுகாக்கப்படுகிற இடம். வேதம் சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல இது முதல் கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருப்பார். அப்போ எருசலேம் பாதுகாக்கப்பட்ட நகரம், மேலான நகரம், தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம், வாசம் பண்ணுகிற இடம். அதை விட்டுட்டு எம்மாவுக்கு, அதை விட்டுட்டு எரிகோவுக்கு நீ போக முயற்சித்தால் அது மாறுபாடான வழி. என்ன வழி? மாறுபாடான வழி. வழி மாறி போகிற தம்பி, வழி மாறி போகிற தங்கச்சி, வழி மாறி போகிற சகோதரா, வழி மாறி போகிற வழி எதுவென்று தெரிந்த பிறகும் வழி மாறி போகிற அப்படின்னா அது மாறுபாடான ஜீவிதம். ஆண்டவருடைய சந்திப்பு அவருடைய மாறுபாடான வழியை மாற்றுகிறது.
திரும்பி எருசலேமுக்கு வந்தார்கள். திரும்பி என்ன செய்தார்கள்? எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமுக்கு திரும்புகிற காலம் இதுவே. ஆமென். எம்மாவுக்கு போகிற காலம் அல்ல, எரிகோவுக்கு போகிற காலம் அல்ல, இது எருசலேமுக்கு திரும்புகிற காலம். மாறுபாடான வழி அன்றைக்கு சரியானது. தேவ சந்திப்பை பெற்றுக்கொள்ளாதது வரைக்கும் எவ்வளோ புத்திமதி சொல்லுங்கள், எவ்வளோ ஆலோசனை கொடுங்க, அதனால இப்போ நான் விட்டுறது. போ, எங்கே வேணாலும் போ, எப்படி வேணாலும் வாழு, எங்கேயாவது போய் ஒரு இடத்துல போய் முட்டிக்கிட்டு நிற்ப, என் நம்பர் கண்டிப்பாக உனக்கு இருக்கும், ஃபோன் பண்ணு, காப்பாற்றுறதுக்கு தேவன் வருவார். இல்லையா? இப்போ யாருக்கும் ஆலோசனை கொடுக்குறதே இல்லை. எந்த பிள்ளைகளுக்கும் அதை பண்ணாதப்பா, இதை பண்ணாதப்பா, நீ பண்ணுறா, நீ பண்ணு, எல்லாம் பண்ணு. கடைசியில் ஒரு சர்டன் பாயிண்டில் போய் நிற்ப, திக்கு தெரியாமல் வழி தெரியாமல் நிற்ப. அந்த நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடு. ஆமென். தேவனை நோக்கி கூப்பிடு, உன் வழியை சரி பண்ணுவார். மாறுபாடான வழி. அப்போ 4 காரியங்கள். ஒன்று, மறைக்கப்பட்டிருந்த கண்கள் திறந்தது, மாறிப்போயிருந்த முகம் மலர்ந்தது, மந்தமாக்கப்பட்டிருந்த இருதயங்கள் மாறினது, மாறுபாடான வழி சரியானது. பிலேயாமை கர்த்தர் சந்திக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், டேய், நான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீ அந்த கழுதையை இதுவரைக்கும் 3 தடவை அடிச்சிருக்கிற. எதெல்லாம் பார்க்குறாரு பாருங்கள் ஆண்டவர். ஆமென். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லணும், அவர் ஒரு பேத்த. ஒரு அக்கா சொல்கிறாங்க, பாஸ்டர், ஏன்னா வீட்டுக்காரர் ஒரு பேத்த. அக்கா எத்தனை பிள்ளை? 4 பிள்ளை. அப்போ அவர் பேத்த தான். 4 பிள்ளைகள் என்ன படிக்குது? 4 பிள்ளைகள் இன்ஜினியர் படிக்குது. அப்போ அவர் பேத்த தான். வீடு எத்தனை? இது கிட்டத்தட்ட 1.5 கோடி. அப்போ அவர் பேத்த தான். இதெல்லாம் வச்சுட்டு கடைசியில் என்ன சொல்கிறது? என் வீட்டுக்காரர் ஒரு ஆமே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிலேயாமை கர்த்தர் சந்திச்சு சொல்கிறா, டேய், இது வரைக்கும் அந்த கழுதை எத்தனை தடவை அடிச்சிருக்கிற? 3 தடவை அடிச்சிருக்கிற. நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன், 1 2 3. நீ கழுதை அடிக்காத, திருந்த வேண்டியது அந்த கழுதை இல்லைடா, திருந்த வேண்டியது இந்த கழுதை. நீ தான் மாறுபாடான வழியில் போயிட்டுருக்கிற, நீ தான் நான் உனக்கு காண்பிக்காத வழியில் போயிட்டுருக்கிற. என்னமோ கழுதை உன்னை வழி மாற பண்ணுகிற மாதிரி நீ கழுதை அடிக்கிற. இல்லை, நீ தான் மாறி போயிட்டுருக்கிற. வேதம் சொல்லுகிற, தேவன் பிலேயாமை சந்தித்தார். அவன் வழி மாறினது, மாறுபாடான வழி மாறினது. இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை சந்திக்கும் போது நம் மாறி போய்கொண்டிருக்கிற வழிகள் மாறும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். அநேகருக்கு புத்திமதிகள், அநேகருக்கு ஆலோசனை. இந்த வழியை தெரிந்து கொள்ளாதீங்க, இந்த வழி வேண்டாம், இந்த வழி வேண்டாம். கேட்கல. நிறைய பெற்றோர்கள் புலம்புகிறாங்க, என் மகனுக்கு சொன்னோம் பாஸ்டர், என் மகளுக்கு சொன்னோம் பாஸ்டர், இந்த பிஸ்னஸ் வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், இந்த வழி வேண்டாம், இந்த படிப்பு வேண்டாம், இந்த வழியாக இப்போ எல்லாம் அவன் வழியில் போயிட்டு, அவன் பார்த்த பாதைகளிலே போயிட்டு, அவன் தெரிந்து கொண்ட வழிகளில் போயிட்டு இன்னைக்கு நஷ்டத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் வந்து நிற்கிறான். இந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய சந்திப்பு நிகழ்ந்தால் வழியை மாற்ற என் தேவனால் முடியும். ஆமென். மீண்டும் எருசலேமுக்கு திரும்புவார்கள். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய சந்திப்பு மறைக்கப்பட்டிருந்த கண்களை திறக்கும், மாறி போயிருந்த முகங்களை மலர பண்ணும், மந்தமாக்கப்பட்டிருந்த இருதயங்களை மாற்றும், மாறுபாடான வழிகளை சரி பண்ணும். அன்றைய தினமே எருசலேமை விட்டு எம்மாவுக்கு போனவர்கள் அந்நேரமே, the very next day அப்படின்னு கூட இல்லை,
ஆன் தட் டே. ஒரு நாள் பிந்தி நீ போயிருந்தாங்க இல்லை இல்லை, அன்றே தினமே இயேசு செத்துட்டார், நம்பிக்கை போயிடுச்சு, இவரை போய் நம்பிடமே, இவர் இஸ்ரவேலை மீட்பார் என்று நம்பியிருந்தோம், எங்கள் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, உடனே வழியை மாற்றிட்டான். மாற்றாத. ஆனால் சந்திப்பை பெற்ற அன்றைய தினம்னு வசனம் சொல்லலை, சந்திப்பை பெற்ற அந்நேரமே. ஒரு நிமிஷம் கூட காலதாமதம் பண்ணல. ஆண்டவர் அவர்களை சந்தித்த அந்த நேரமே அவர்கள் எம்மாவை விட்டு எருசலேமுக்கு வந்தார்கள். இன்றைக்கு எருசலேமை விட்டு எம்மாவுக்கு தூரம் போயிருக்கிற அநேக கூட்டங்கள் உண்டு. நாம் செய்யாததை தேவனுடைய சந்திப்பு செய்யும். அந்த பிள்ளைகளை, அந்த சகோதரனை, அந்த தகப்பனை, அந்த தாயை தேவன் சந்தித்தார். அந்நேரமே அவர்கள் எருசலேமுக்கு திரும்புவார்கள். அவர்கள் மாறுபாடான வழி மாறும். இன்றைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்படும். உங்கள் முகம் மலரப்போகிறது. துக்க முகமாக இருப்பதில்லை. உங்கள் இருதயங்கள் மாறுகிறது. மந்தம் இருதயம், மந்த இருதயம். ஒரு நாள் ஒரு சகோதரன் என்னை பார்த்து சொல்கிறார், பாஸ்டர் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, ஆனால் எதுவுமே என் வாழ்க்கைக்குள்ளால் போகலை, என் இருதயத்துக்குள்ளால் போகலை, எதுவுமே ஒட்டலை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாதது போலேயே என் வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். என் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஆவியில் நிரம்புகிறாங்க, என் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த வார்த்தைக்கு ஆமே நல்லில்லையான்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கும் அந்த வார்த்தைகள் கேட்குது, ஆனால் அது என் இருதயத்துக்குள்ளே போகலை. காரணம் மந்த இருதயம். இன்னைக்கு சபைகளுக்குள்ள மந்த இருதயம், ஜனங்களுக்குள்ள மந்த இருதயம். என்னதான் சொல்லுங்க, என்னதான் உண்மையை பேசுங்க, என்னதான் சத்தியத்தை பேசுங்க, ஆனாலும் மந்த இருதயம். கீழ்ப்படிய மனசு இல்லை, ஒப்பு கொடுக்க மனசு இல்லை, சீர்பொருந்த மனசு இல்லை, மனம் மாற மனசு இல்லை, மனம் திரும்ப மனசு இல்லை, விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. சில நிமிடங்கள் தான் சமாரியா பெண்ணிடம் ஆண்டவர் பேசினார். ஒருவேளை அவளுடைய இருதயம் மந்த இருதயமாக இருந்திருந்தா சமாரியாவில் மாற்றம் வந்திருக்காது. அவர் பேச 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 அவருடைய இருதயத்துக்குள்ளால் அந்த வார்த்தைகள் போய் அவளை ஊடுருவி குத்த, குடத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு அவள் போனால் அவள் மூலமாய் தேசம் மாறினது. மந்த இருதயங்கள் மாறட்டும். ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற மந்த இருதயம், சபைக்குள்ள மந்த இருதயம், இந்த சபைக்கு பேசப்படாத சத்தியங்கள் இல்லை, இந்த சபைக்கு தேவன் கொடுக்காத வெளிப்பாடுகள் இல்லை, இந்த சபைக்கு தேவன் கொடுக்காத வார்த்தைகள் இல்லை. ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாய் அப்பத்தை பிட்டு அவர் கொடுக்கிறார். ஆனாலும் எதிர்பார்க்கிற மாற்றம் இல்லை. காரணம் மந்த இருதயம். இந்த காலை நேரத்தில் மந்த இருதயங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். மறைக்கப்பட்டிருக்கிற கண்கள் திறப்பதாக, துக்க முகங்கள் மாறுவதாக, மாறுபாடான வழிகள் சரியாகட்டும். எருசலேமை விட்டு எம்மாவுக்கு போனவர்கள் மீண்டும் எம்மாவை விட்டு எருசலேமுக்கு திரும்புவார்களாக.
எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போனவர்கள் மீண்டும் எரிகோவை விட்டு எம்மாவுக்கு திரும்புவார்களாக. தேவனுடைய சந்திப்பதை செய்யட்டும். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள், எங்கள் சபையின் சகோதரர்கள் சகோதரிகள், சபையின் குடும்பங்கள் அநேகம் நம்பிக்கை இழந்து ஆமேன் அற்புதம் நடக்கும்னு நினச்சோம், அதிசயம் நடக்கும்னு நினச்சோம், காரியம் வாய்க்கும்னு நினச்சோம். ஆமேன். ஆனால் எங்களுக்கு இனி நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நம்பிக்கை இழந்து ஆமேன் எருசலேமை விட்டு எம்மாவுக்கு போன அநேகரை தேவன் சந்தித்து மீண்டும் எருசலேமின் பக்கமாய் திருப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்படுவதாக, முகம் மாறுவதாக, இருதயங்கள் மாறுவதாக, வழிகள் சரியாவதாக. தேவனுடைய சந்திப்பதை செய்யட்டும். இந்த 14வது நாளிலும் தேவக்கரம் எங்கள் நடுவில் வெளிப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் எங்களோடு கூட ஆராதித்த, தொலை தூரங்களிலும் தொலை பட்டணங்களில் வேலை செய்கிற இடங்களிலும் வீடுகளிலும் பல தேசங்களிலும் இருந்து எங்களோடு இணைந்த எங்கள் ஜனங்கள், எங்கள் சபையின் விசுவாச பிள்ளைகள், எங்களை நேசிக்கிறவர்கள், எங்கள் ஊழியத்தின் மேலே அன்பும் பாசமுள்ள ஜனங்கள், இந்த நாளில் இணைந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த 4ம் நடப்பதாக. அவங்க கண்கள் திறக்கட்டும், அவங்க முகம் மாறட்டும், அவங்க இருதயம் மாறட்டும், அவங்க வழி சரியாகட்டும். நீர் அதை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய கிருபைகளை அளவில்லாமல் தாரும். உம்முடைய பலன் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். இந்த நாளுக்குரிய நன்மைகளால் அவருடைய வாழ்க்கையை திருப்தியாகும். வேலை செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஆமேன், ஒவ்வொரு துறை சார்ந்த பணியாளர்கள் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம். தேவக்கரம் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடக்கட்டும். வாகனங்களில் போகும்போது வரும்போது தேவ பாதுகாப்பு இருக்கட்டும். தேவக்கரம் இவர்களோடு கூட இருந்து ஜெயமாய் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.